Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சார்புகள் என்னென்ன டீலாக பார்த்துருக்கோம், ஆல்ரெடி கான்டெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரெண்டு சார்புல சேர்க்கறதுனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். அதாவது அம்புக்குறி படத்துல, அதாவது ஏங்க இருக்கணும் எக்ஸ் வச்சிருக்கு, பிங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், சிங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ, ஸோ இது இதோட சார்பாக இருக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜியோட சார்பு இருக்கணும் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்படி இந்த ஏ பிசிங்கிற மூணு கிளம்பும். ஸோ மூணு ஒவ்வொன்றுக்கு ஒன்று சார்பு இருக்கு. இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா இதோட சார்பு இருக்கிறது ஜி ஆஃப் எஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஒரு ரோட்டில் மகிழுந்தின் வேகத்தை கட்டுப்படுத்தும் போது எரிபொருள் பாயும் அளவு குறைந்து மகிழுந்தின் வேகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் பாயும் அளவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் தான் சொல்றாங்க. ஸோ ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கும்போது கம்மியாக கொடுக்கும்போது அதோட வேகத்தோட டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இதே போலவே இரண்டு சார்புகளின் சேர்ப்பு தொடர் விளைவை ஏற்படுத்தும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேஷன் இருக்கிற மாதிரியும் ஃபியூல் ஸ்பீட் குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு சார்போட சேர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த சார்பு ஒன்றிற்கு பிறகு ஒன்றாக செயல்படுகிறது. அதாவது எப்படின்னா பை ஆர்டர்ல இருக்கும். ஸோ ஏ டு பி சி அப்படிங்கிற ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சேர்ப்பு, அதாவது சார்புகளின் சேர்ப்பு வந்து பை ஆர்டர்ல தான் ப்ரொசீட் ஆகும். இதை மேலும் விவரிக்க வேண்டும் என்றால் சார்பானது ஒரு நிகழ்வாகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஸோ இந்த சார்புங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எஃப் மற்றும் ஜி ஆனது ரெண்டு சார்புகள். ஸோ இப்போ சொல்லி நாளை எஃப் ஒரு சார்பு, அதாவது ஏ டு பியோட சார்புல இருக்கு, ஜி இன்னொரு சார்பு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் இந்த அம்புக்குறி படத்துல இருந்து. சார்புகளின் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது சார்புகளின் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்னா இந்த மூணு சார்பு வருது ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பின்வரும் நிலையில் மூலம் காணலாம். ஸோ இந்த சார்புகளின் சேர்ப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு எக்ஸின் உள்ளிட்டே வளர்க்குற, அதாவது எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து சார்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட லீடா, அதாவது எஃப் பிராக்கெட்ல எக்ஸ் மென்ஷன் பண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து உள்ளில வச்சோம்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸின் எஃப்இன் வெளியீட்டை, அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்களா இதை வந்து வெளியீடாக கன்சிடர் பண்ணிட்டு ஜிஐன் உள்ளீடாக செலுத்துக, அதாவது ஜி சார்போட உள்ளீடாக செலுத்தணும். அதாவது வெளியீடு உள்ளீடாக ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இப்போ இங்கே ஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து வெளியீடாக கன்சிடர் பண்ணிட்டு இதில் உள்ளீடுலாம் போகணும். அதாவது ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை தான் பார்த்து நம்ம சார்புகளின் சேர்ப்பு கம்பைன் பண்ண போகிறோம். சார்புகளின் சேர்ப்பு, ஸோ இதோட வரையறை பார்த்துடலாம். சேம் இதே மாதிரி அந்த அம்புக்குறி படத்தை எடுத்து வச்சுக்கலாம். எஃப் ஏ டென்ஸ் டு பி, அதாவது எஃப்ங்கிற சார்பு வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டென்ஸ் டு பி இருக்கு. அதே மாதிரி ஜிங்கிற சார்பு வந்து பார்த்தீங்கன்னா பி டென்ஸ் டு சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோ மார்க் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏ டென்ஸ் டு பி, இந்த அரோ மார்க் வந்து பி டென்ஸ் டு சி. ஸோ இரண்டு சார்புகள் எண்ணி படத்தில் காட்டப்படுறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். எஃப் மற்றும் ஜியின் சார்புகளின் சேர்ப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஓட சார்பும் ஜியோட சார்பு, அதாவது சார்புகளின் சேர்ப்பு நான் பார்க்குறோம். இப்போ எஃப் மற்றும் ஜிஏ சார்பு சேர்த்தோம்னா ஜி ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. அதை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு ஜி இன்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளீடுக்குள்ள உள்ளீடு போகும். அதாவது ஜிங்கிற உள்ளீடுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, அந்த எஃப்ஓட உள்ளீடுக்குள்ள எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு கம்பைன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல், இந்த சிம்பிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல்னு சொல்லுவாங்க. ஃபார் ஆல் எக்ஸ், அதாவது எக்ஸ் எல்லா வேல்யூ பிலாங்ஸ் டு ஏ, அதாவது இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் இந்த எக்ஸை சார்ந்துதான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை சார்ந்தா இருக்கும், பிலாங்ஸ், இந்த சிம்பிள் பேர் பிலாங்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே ஏவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி வரையறை.
அதாவது சார்புகளின் செயற்பட வரையறை கேட்டால் இப்படிதான் நீங்கள் அந்த நம்ம குறிப்பிடத்தை போட்டு அதாவது எஃப்ங்கிற சார்பு எதிரோட ஜிங்கிற சார்பு ரெண்டையும் சேர்த்து எப்படி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அதாவது பற்றி சார்புகளின் செயற்பட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x+1 மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க x² - 2 எனில் எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சிம்பிளுக்கு மீனிங் பார்த்துக்கலாம். சேர்ப்பு தான் வந்து இந்த மாதிரி எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தீர்வு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 2x+1 ஜி ஆஃப் எக்ஸ் x² - 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தையே கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேர்ப்பு இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிட்டு லாஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தப்போ லாஸ்ட் லைனில். ஸோ அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எஃப் உள்ளீடுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஜிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் உள்ளீடுல இருக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ப்ராக்கெட்குள்ள அதாவது எஃப் ப்ராக்கெட் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள இருக்கிறது தான் வேல்யூ சம் சப்மிட் பண்ணோம். ஸோ அப்போ எஃப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க x² - 2. ஸோ அப்போ ப்ராக்கெட்குள்ள இருக்கிறதுக்கான வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வந்து x² - 2ன்னு சொல்லி இதில் எடுத்திருக்கோம். அதாவது உள்ளீடுக்குள்ள உள்ளீடு இருக்கிறதுக்கு வந்து நம்ம வேல்யூ போட்டிருக்கோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் உள்ளது x² - 2. இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் x² - 2. ஸோ இதுலேருந்து இது எழுதும் போதும் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுத்துருக்க 2x+1 அதாவது எக்ஸுங்கிற இடத்துல வந்து அதாவது இந்த எக்ஸுங்கிற இடத்துல 2x+1 எழுதுறோம். அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இருக்க x² - 2. அப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும் 2 × x எக்ஸுங்கிற இடத்துல இருக்க x² - 2. அப்போ இந்த இடத்துல வந்து 2 எக்ஸுங்கிற இடத்துல இருக்க x² - 2. ஸோ இந்த x² - 2 அப்படி எழுதிட்டு +1. ஸோ +1. ஸோ அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறத அப்படியே ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு கன்சிடர் x² - 2 எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணி அப்படியே செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2x² - 3 ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x² - 3. அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு சார்பையும் சேர்த்து வர சார்பு வந்து பார்த்தீங்கன்னா 2x² - 3. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்டதுக்கான சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஜி ஆஃப் எஃப்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் உள்ளீடுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ்க்குள்ள எழுதியிருப்பாங்க. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸ்க்குள்ள ஃபார் ப்ராக்கெட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2x+1. ஸோ 2x+1 ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ பண்ணுறோம் 2x+1. அதுக்கப்புறம் என்ன ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த 2x+1 எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஜி ஆஃப் எக்ஸ்ல இருக்க x² - 2. அப்போ எக்ஸ் இடத்துல 2x+1 போடணும். அப்போ எக்ஸ் எடுத்து 2+1 இருக்கா. அப்போ 2x+1னா x² கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ அப்போ நாங்கள் 2x+1 தி ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இங்கே ஃபார்முலா என்ன இருக்குது -2. ஸோ -2 அப்படி எழுதிக்கிறோம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x² + 4x - 1 அப்படிங்கிற சொல்யூஷன் கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு அதோட சார்புகளின் சேர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4x² + 4x - 1. ஸோ அவங்க கேட்டால் ரெண்டு சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிச்சிட்டோம். எனவே எஃப் ஆஃப் ஜி = 2x² - 3 இங்கே கண்டுபிடிச்சது. ஜி ஆஃப் எக்ஸ் = 4x² + 4x - 1 இங்கே கண்டுபிடிச்சது. ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏதேனும் ஒரு சார்பு எஃப் மற்றும் ஜிக்கு எஃப் ஆஃப் ஜி ≠ ஜி ஆஃப் ஜி ஆகும். எனவே சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்ற விதியை பூர்த்தி செய்வதில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜியும் அப்படியே அது டிவைஸில் போட்டு ஜி ஆஃப் எஃப் போட்டாலும் அந்த ரெண்டு சார்போட வழியும் சேம் கிடையாது. ஸோ அதனால இது ≠ ஸோ எனவே சார்புகளின் சேர்ப்பு அதாவது சார்புகளின் சேர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்ற விதியை வந்து பூர்த்தி செய்யாது. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இதை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இது ஒரு குறிப்பு மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் ப்ராப்ளம் சார்புகளின் சேர்ப்பு இன்டெப்த் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.